வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி டாபிக் என்ன பண்ணலாம்? கீரை பார்க்கலாமா? மூலிகை கீரையா? நீங்கள் தும்பப்பூ பார்த்துட்ருப்பீங்கள, தும்பப்பூ பார்த்துருப்பீங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, தும்பப்பூ தனியாக தொகையில் அரைக்கலாம், பூ பறித்து. அந்த கீரையை இப்போ சீதள மண்ணன் இருக்குல்ல, அவங்களுக்கு செய்யலாம். எப்படின்னா, வெங்காயம், தக்காளி, புளி, மிளகா. சில பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, சில சிகப்பு மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. நான் சிகப்பு மிளகாய் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தேன். அந்த டேஸ்ட்டு இது சூப்பராக இருந்தது. நான் தான் நினச்சேன், இந்த இதெல்லாம் கறி எப்படி சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு. ஒரு நாள் செஞ்சு தான் பார்க்கலாமே. கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலாண்டெலாம் இருக்கும் அந்த செடிங்கள்லாம். அது மாதிரி எடுத்துன்னு நான் செஞ்சு பார்த்தேன். அந்த அந்த தித்திப்பு வருது. அது நான் எப்படி தித்திங்க, நம்ம புளி சாதாரணமாக தானே போட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அந்த காரம், இனிப்பு, புளிப்புன்றதான 6 சுவைங்கிற மாதிரி அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த தும்பப்பூ கீரை அந்த சீதளமாகறவங்களுக்கு இது பண்ணலாம். அதையே தொகையிலும் பண்ணலாம். தும்பப்பூவும் தொகையில் பண்ணலாம். அந்த கீரையை நல்லா வதக்கிட்டு இதே. ஆனால் தக்காளி போடக்கூடாது. கடை இருந்துன்றதால தக்காளி போட்டோம். பருப்பு போட்டும் கடையெல்லாம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சா அந்த டேஸ்ட்டு நல்லா இல்லை. இந்த டேஸ்ட் இருக்கிற மாதிரி அது நல்லா இல்லை. அதனால அதை விட்டுட்டு கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்குது. பருப்பு இல்லாமல் கடைஞ்சி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இன்னும் பிள்ளைங்களுக்கு தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது செஞ்சு பாருங்கள் ஒரு முறை எப்படி இதுன்றது. அப்போ தானே தெரியும். எப்படியும் கீரைக்காரவட்டம் சொன்னால் கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அது கிராமத்தில் தானே வருது உங்களுக்கு கீரை. எங்கே இருந்தாலும் அந்த தும்பை செடி இருக்கும், இல்லாத இருக்கா. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருந்தால் கூட ஒரு 4 இலை பறிச்சுருவாங்க. சில இதில் கோயிலாண்டே இருக்கும் நிறைய. நான் போகிற இடத்துல கோயில் இருந்தது, அங்கே தான் எடுத்துகிட்டு பறித்து செஞ்சு சாப்பிட்டேன். தொகையிலும் டேஸ்ட்டு, அந்த பூவோட தொகையிலும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இது ஆனால் தொகைகளுக்கு தக்காளி போட தேவையில்லை, ஒரு உப்பு மிளகாய் புளி. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஒற்றைக்கல்ல வச்சு தானே, பொட்டுக்கல்ல வச்சு தானே செய்கிற சட்னிக்கெலாம், தொகையில் கந்தலாம். இனி அப்படியே ஆப்போசிட்டாக வேர்க்கல்ல வச்சு செஞ்சு பாருங்களேன். அதனோட ருசி தனியாக இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட்டும் மாறுது, நல்லா இருக்குது. பசங்க சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குது. வேர்க்கடலை சேர்க்கணுன்றாங்களா அதிகமாக அப்படின்னு. தொகையில் அந்த இது அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு அது நல்லா இருக்குது. வேர்க்கடலையும் வச்சு அரைக்கலாம், பொட்டுக்கல்லையும் வச்சு அரைக்கலாம். 2 டேஸ்ட்டில் பசங்களுக்கு எப்பவுமே ஒன்று செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் அதை எப்படி சாப்பிட வைக்கணுன்றது சொன்னேன். எந்த கீரையாக இருந்தாலும் முதல்ல 2 விதமாக செய்யுங்க. செஞ்சு பசங்களுக்கு 2 ஒரு தட்டில் கொஞ்சோண்டு வைங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அப்போது அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்கள் கட் பண்ணிடணும். ஓ, குழந்தைக்கு இது பிடிக்குது போடுறது, அப்போ இந்த மாடலில் அவங்களுக்கு செய்யலாம் குழந்தைகின்ட்டு. அப்போ நீங்கள் செய்ய தோணும். எப்போவுமே நம்ம பசங்க சாப்பிட்ணுன்னு 2 விதமாக செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது, அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன்னா இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த கீரை ஆயிஷா இயற்கை எப்படி கொடுத்துக்குது பாருங்க. கீரை சாப்பிட்ணுன்றது இயற்கை நீதி, நோய் நொடி இல்லாமல். சளிக்கு இது. அடுத்தது என்ன? குப்பைமேனி இலை. குப்பைமேனி எது? குப்பையில் பழகிறது குப்பைமேனின்றோம். அதே நமக்குள்ள வயிற்றுக்குள்ள குப்பை டஸ்ட்பின் மாதிரி மீது வச்சா அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும், அது எது சாப்பிட்டுலாமே. அப்போ நம்ம வயிறுனா டஸ்ட்பின். அப்போ அந்த டஸ்ட்பினில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்கா, அதை க்ளீன் பண்ணணுன்னா அந்த குப்பைமேனி இலையை அதே மாதிரி கடையணும். அது சாம்பார் வச்சாலும் நல்லா தான் இருக்குது. அதுவும் இதேமாரி தான். வெங்காயம், தக்காளி, மிளகாய், புளி, அதுவும் தித்தி போகிறது டேஸ்ட்டு. நான் அதை நினச்சேன், இந்த கீரை இது இவ்வளோ டேஸ்ட் இது தின்னா நமக்கு தெரியாமல் போயிடுச்சேன். நான் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். எதை யார் சொன்னாலும் நம்பர்னால செஞ்சு எடுத்துன்னு செஞ்சு பார்த்து எனக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன். பிடிச்சி 4 பேர் கொடுப்பேன். எந்த கீரைலாம் சொல்ல மாட்டேன், எப்படி இருக்குது பாருங்க சொல்ல. பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்குது, என்ன கீரை வேணுங்க. அப்புறம் இது தும்பை இலை தான் அப்படின்னு, தும்பு போன இலை என்ன அப்படியே இது வரைக்கும் எனக்கு கூட தெரியாத அப்படின்னு. இப்போ அவங்களாம் புளி போட்டு கடையை சாப்பிட்றாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து சொன்னால் தான் நம்ம நம்பணும். அதுமாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன், உங்கள் டேஸ்ட்டு எனக்கு தெரியாது இல்லை.
நீங்கள் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இதுன்றத சொல்கிறீங்களா? நாளைக்கு குப்பமேனி சொல்லாமா? வாழ்க வளமுடன்.